குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்க டிஎன்ஏ பிரசன்னம் மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். இன்னைக்கு ஒரு முக்கியமான மாத பலன்கள். ஏன்னா சூரியன் மாசி மாதத்திலிருந்து பயிற்சி பெறுகிறனால இந்த மாதம் உங்களுக்கு மாசி மாத பலன்களை பற்றி சொல்ல வந்திருக்கு. இது ஒரு ஸ்பெஷலான மாதம். இது ஒவ்வொரு ராசிகளுக்கு எப்படி பயிற்சி ஆகி அது என்னென்ன மாதிரியான ஆதிபத்தியங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாசி மாதத்துல முக்கியமான தருணங்கள் என்ன அப்படின்னா, வருகிற பிப்ரவரி 15ஆம் தேதி உங்களுக்கு மகா சிவராத்திரி நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக சிவனோட பக்தர்களுக்கு ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மகா சிவராத்திரி அப்போ ஒவ்வொரு வருடமும் இதை ஒரு பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ஆசைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அந்த மாலை 6 மணிலிருந்து அதிகாலை 6 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த சிவராத்திரிங்கிற அந்த ஒரு விஷயத்துல நீங்க ஆசைப்பட்டு நீங்க சிவனிடம் நீங்க கேட்கும் போது எல்லா பிராப்தமும் நடக்கும். அடுத்ததா மார்ச் 3ஆம் தேதி உங்களுக்கு சந்திர கிரகணம் நடக்க போகுது. ஸோ இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா மாலை நேரத்திலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த காலகட்டத்தில் உணவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாருக்காவது பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா சுயஜாதகத்தை பார்த்து நீங்க தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லது. அடுத்ததா மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரியான முக்கியமான தருணங்கள் எல்லாமே இந்த மாசி மாதத்துல நடக்க போகுது. ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பார்க்கும்போது என்னென்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் ராகு கொடுப்பாருன்னு பார்க்கலாம். ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி 11ஆம் வீட்டுல ராகு இருக்கிறார். ஸோ இவர் தான் முக்கியமான ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா கிரகங்களும் சூரியனா இருக்கட்டும், சந்திரன் அப்பப்போ 2 நாட்களுக்கு ஒருக்கா மாறிக்கிட்டே வருவார். பட் இப்போ கும்பத்தை நோக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் சந்திரன். அடுத்ததா சுக்கிரனா இருக்கட்டும், புதனா இருக்கட்டும், குருவா இருக்கட்டும். குரு ஆல்ரெடி பார்வை செலுத்துகிறார். அப்போ கேதுவும் பார்வை செலுத்துகிறார். சமசப்தம பார்வை கேதுக்கு இருக்கு. இதெல்லாமே கிரகங்கள் ஒருங்கிணைத்து 11ஆம் இடத்திலிருந்து இந்த மாசி மாதம் நமக்கு நடக்க போகுது. இந்த உலகத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா, சனி 12ஆம் இடம் மாறும்போது நிறைய நிலச்சரிவுகள். அப்போ உங்களுக்கு இந்த நிறைய பிரளயம், அரசியல் மாற்றங்கள், பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு மாதம் இந்த மாசி மாதம் சொல்லலாம். ஏன்னா நம்ம ஃப்ளைட் கிராஷ் எல்லாம் ஆச்சு பார்த்தீங்களா? அப்போ சிம்மத்துல தான் சூரியன் இருந்து கேதுவும் சூரியனும் சேர்ந்து ராகுவை பார்க்கும்போது பெரிய ஃப்ளைட் கிராஷ் எல்லாம் நம்ம பார்த்தோம். பட் அதே சூரியன் இப்போ ராகுவோட இணையும் போது இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள், அப்போ ட்ரெயின் ப்ராப்ளம், அதாவது என்னன்னா ட்ரெயின் கிராஷ், ரயில் விபத்துக்கள் நடக்கும். ஏன்னா ராகு அப்படிங்கிறது ரயிலை குறிக்கும். அதே மாதிரி விமானம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் திரும்பவும் ஒரு பெரிய பிரளயம், ஒரு பெரிய ஆபத்துக்கள் நிறைய நடக்கிறதுக்கான 100% வாய்ப்புகள் இருக்கு. சூரியன் அப்படிங்கிறது அரசியல் தலைவர்களை குறிக்கும். அப்போ நம்மளுடைய பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு உண்டான எல்லா பிரச்சனைகளும், ஏன்னா புதன் அங்க வக்கரமாவும் ஆக போறாரு. அப்போ 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன், மீடியா, அப்போ ஃபோன், இது எல்லாமே புதனை குறிக்கும். அந்த இடத்துல ராகுவோட சேர்ந்து வக்கரமாகும் போது நிறைய ஆப்போசிட்டான விஷயங்கள், நிறைய பேரோட சொல்லுவாங்க தெரியுங்களா, வண்டவாளம் தண்டவாளம் ஏறுது அப்படிங்கிற எல்லாத்தோட ரகசியங்கள் வெளியே வர போகுது. அப்ப இந்த கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாருமே இந்த பண பரிமாற்றம், இந்த பிரச்சனைகள், அவங்களுடைய பர்சனல்ல நடந்த பிரச்சனைகள் எல்லாமே வெளியே நிறைய வக்கரங்கள் செய்த ப்ராப்ளம் எல்லாமே வெளியே வரும். ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் சூரியனே ராகு விழுங்கும் அப்படிங்கும்போது அரசியல் சம்பந்தப்பட்ட எல்லா மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் நல்லதா கெட்டதா அப்படின்னா கண்டிப்பா அந்த மாற்றம் நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இந்த மாசி மாதம் நடக்க போகுது. அப்போ புதன் வக்ரம், அந்த இடத்துல குருவும் இருக்கிறனால இருக்கிற வீட்டை குரு கெடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மீடியா சம்பந்தப்பட்ட எவ்வளவு பிரச்சனைகளை கொடுப்பாருன்னு மட்டும் பாருங்க. அப்ப யாருக்கெல்லாம் இதெல்லாம் பாதிக்கும், யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அயல் நாட்டுல, அதாவது காற்று ராசி கும்பம் அப்படிங்கறதுனால ஸோ இந்த மேற்கு சம்பந்தப்பட்ட எல்லா நாடுகளும் கொஞ்சம் ப்ராப்ளம்ல மாட்ட போகுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிந்த அளவுக்கு எந்த ஒரு ரகசியங்களையும் ரகசியமா வைத்துக்கொள்ளுங்க. அது யார்கிட்டயா ஷேர் பண்ணி
அது நல்ல ரகசியங்களா இருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா உங்களுடைய தேவையில்லாத விஷயங்கள் வெளிவரக்கூடிய ஒரு தருணமா இருக்கிறதுனால முக்கிய அளவுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறது இந்த காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாட்டி ராகு பிரம்மாண்டம். ராகு ஈக்குவல் டு 100% பிரம்மாண்டம், 1000% பிரம்மாண்டம். அவர் ஒரு சின்ன ஒரு காய நகர்த்தினா அந்த விளைவுகள் ரொம்ப பெருசா இருக்கும். அப்போ கால புருஷனோட வீட்டுல 11ஆம் வீடு அப்படிங்கும் போது 11 12 கனெக்ட் பண்ணுங்க. சனி 12ல இருக்காரு. அப்போ எவ்வளவு விரயங்கள். அப்போ விரயங்கள் உலகளாவிய விஷயங்கள் பட்ஜெட் எல்லாம் போடுறாங்க பாத்தீங்களா. அப்போ என்னன்னா குரு பார்வை படும் போது அப்போ இப்ப கொஞ்சம் நகை கம்மியா இருந்தாலும் கூடிய விரைவில் எல்லாமே ஜாஸ்தியா போகுது. எல்லாமே பிரம்மாண்டமா மாறப்போகுது. அப்போ இந்த காலகட்டத்துல நம்ம சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் கனெக்ட் பண்ணி தான் இந்த மாசி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். மீன ராசி மற்றும் லக்னக்காரர்களோட இந்த 2026 மாசி மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். எப்படி மேஷத்துக்கு எல்லா கிரகங்களும் 11ல வந்துச்சோ, இந்த மீன ராசி லக்னத்துக்கு எல்லா கிரகங்களும் 12ல வருது. அப்ப 12ஆம் இடம் அப்படின்னு சொல்றது அயன சயன போக மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 12ஆம் இடத்தை குரு பார்த்தால் 12க்குரிய ஸ்தானத்தை வலுப்படுத்துவார் அப்படின்ற அர்த்தம். இப்போ உங்களுடைய லக்னத்துல சனி அமர்ந்து உங்களுடைய மந்தத்தன்மையை அப்படியே அழகு போல ஏத்திட்டு இருப்பார். நிறைய தூங்குவீங்க இந்த டைம்ல. ஸோ குரு 12ஆம் இடத்தை வக்கரமா பார்த்தாலுமே குரு பார்வை தானே. அப்போ உங்களுடைய 2ஆம் இடமான செவ்வாய், 3ஆம் இடமான சுக்கிரன், 4ஆம் இடமான புதன், 5ஆம் இடமான சந்திரன் அப்பப்போ எட்டி பார்ப்பாரு. 6க்குரிய சூரியன் போய் 12ல மறைஞ்சிட்டாரு. ஓகே, இதெல்லாம் நல்லது. 6க்குரிய சூரியன் 12ல மறையுது ரொம்ப நல்லது. அப்ப 7க்குரிய புதன் உங்களுக்கு 12ல வராங்க. அப்ப என்ன மாதிரியான விஷயங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் மாறும் அப்படின்னா, குடும்ப ரீதியான விஷயங்கள ஒரு பெரிய பொறுப்புகள், நிறைய டிராவலிங், சிறுதூர பயணங்கள், NH ரோட் பயணங்கள், பெரிய பயணங்கள், அப்ராட் விசிட்ஸ் எல்லாமே நடக்க போகுது. 5ஆம் இடத்துல குரு இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறார். ரொம்ப நல்லா இருக்க போகுது மீனத்துக்கு. இந்த மாசி மாத பலன்களுக்கு அப்புறம் வேற லெவல் அவங்களுக்கு எல்லாமே. இந்த மாசி மாதத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே 12ல இருந்து சில குடைச்சல்களும் கொடுப்பாங்க. ஏன்னா பாதகாதிபதியும் போய் அங்க போய் உட்காந்துக்குது, 12ல உட்காந்துக்குது. என்னதான் மறைந்தாலும் அந்த பாதகத்தை சில விஷயங்கள் செய்யும். என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யும் அப்படின்னா, அந்த பேங்க் பேலன்ஸே காமிக்காது உங்களுக்கு, அப்படியே தொடச்சு வலிச்சுட்டு போகும். இதெல்லாமே நடக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாய் இருந்தால் ஒரு விஷயம், தாய் இல்லைன்னா ஒரு விஷயம். சில பேர்த்துக்கு தாய் இல்லை அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா 4ல இருக்க பொருள் காரகத்துவங்கள் இயங்கி உங்களுக்கு வண்டி வாகனங்கள் எல்லாமே வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வரும். 5ஆம் இடத்துல இருக்கும்போது பெரிய பெரிய நட்புகள், குருமார்கள் எல்லாத்தோட ஆசீர்வாதம், பித்ருக்களோட ஆசீர்வாதம், தாத்தா பாட்டியோட சொத்து எல்லாமே கிடைக்கும். நம்மளோட மீனராசி சூப்பரா இருக்க போகுது. இந்த மாசி மாதம், இந்த வருடமே மீனராசிக்காரங்களோட கையில தான் இருக்குன்னு சொல்ல முடியும். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கையை கண்டிப்பா தரப்போறாங்க. என்ன மாதிரியான பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா, உங்களுடைய மனைவி சார்ந்த விஷயங்கள், சமுதாயம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாமே கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. இதெல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா, 4க்கு மேற்கும் உரியவர் 12ஆம் இடத்துல வரும்போது, 4ஆம் இடம் 12ஆம் வரும்போது சில விரயங்களை கொடுப்பார், தேவையில்லாத விரயங்கள். அப்போ வாகனங்கள் ஓட்டும்போது ஜாக்கிரதையா ஓட்டுங்க. இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் பார்த்து எடுத்துட்டு போங்க. டாக்குமெண்டேஷன்ல சைன் போடக்கூடாது யாருக்குமே. சனி லக்னத்துல உட்காந்து சனி பார்வை பார்த்துச்சுன்னா நோ டாக்குமெண்ட் சைன். யாரையும் நம்பி சைன் போடக்கூடாது, யாரையும் நம்பி கடன் கொடுக்கக்கூடாது, யாரையும் நம்பி உங்களுடைய வண்டி வாகனத்தை கொடுக்கக்கூடாது. இது எல்லாமே ஆப்போசிட்டா போய் முடியும். அப்ப குடும்பத்துல சில விஷயங்கள், முக்கியமான பொறுப்புகள் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்க போகுது இந்த மாசி மாதத்துல. உங்களுடைய மனைவியினால் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு வரும். குடும்பத்துல மன நிம்மதி வரப்போகுது. மனசுக்கு நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க நம்மளோட மீனராசி லக்னக்காரர்கள். ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாம் படாத பாடுபட்டிருப்பீங்க. நாங்க உயிரோட மட்டும்தான் இருக்கோம், ஆனா எங்களுக்கு செத்தே போயிருக்கலாம், அந்த அளவுக்கு எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்துல குரு மாறி உங்களுடைய விஷயங்கள் பார்க்கும்போது, குரு அவரோட வீட்டையே பார்க்கும்போது அதிர்ஷ்டம், அற்புதம் எல்லாமே நடக்க போகுது. கண்டிப்பா நீங்க சொல்லுவீங்க. உங்களோட ஜனன கால ஜாதகத்தை பாருங்க. பார்த்தீங்கன்னா தான் அதோட சூட்சமங்க, குரு எங்க இருக்காரு, என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 11 12க்குரிய சனி உங்களுடைய லக்னத்துல இருக்காங்க. அப்போ 11ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களோட லாபஸ்தானம். அப்போ உங்களால நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி லாபங்கள் எடுக்க போறீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த லாபங்கள் எடுத்து நிறைய டிராவல் பண்ண போறீங்க. இதெல்லாம் தான் கணக்கு. ஆனா உங்களோட ஜனனகால ஜாதகத்துல சனி எங்க இருக்காரு,
மறைஞ்சிருக்காரா, நல்ல திக்பலன் பெற்றிருக்காரா, நல்லா இருக்காரா, யாரோட இணைவில் இருக்காருன்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா அதற்கான பலன்கள் மாறும். தசாபுக்திகள் மூலியமாக பலன்கள் மாறும். பட் எனிவேஸ் மீன ராசி லக்னத்துக்கு பொதுவாக பார்க்கும்போது சூப்பராக இருக்க போகுது. நீங்கள் முருகன் வழிபாடும் சித்தர் வழிபாடும் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் பார்ப்பீங்க.